ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியை கீழே இருக்கக்கூடிய படர்ந்துருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்தையுமே கெட்டி கவாத்து செய்கிறத பற்றியும், கெட்டாமல் கவாத்து செய்கிறதுக்கு உண்டான வேறுபாடுகளையும் அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மல்லிகை செடி எல்லாமே பெருமளவு படர்ந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு கட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையும் ஒருங்கிணைச்சு கட்டி வந்திருக்கோம். அண்ட் அதில் சரியாக ஒரு ஜான் அளவு உயர்த்தி இன்னொரு கட்டு நம்ம கட்டி வந்திருக்கோம். ஸோ இதுவுமே ரெண்டுமே ஒரே மாதிரி கட்டு தான். ஸோ இந்த 2 கட்டு மேண்டேட்ரி. இந்த மாதிரி நம்ம கட்டாமல் இருக்கும் பட்சத்தில் செடி ரொம்பவே விரிவடைந்து காணப்படும். ஸோ இதுக்கு அடுத்த கட்டு நம்ம கட்டலை. அண்ட் செடி எல்லாமே இது கவாத்து செஞ்சு 6 மாதம் ஆன செடி. ஸோ நம்ம இந்த அடுத்த கட்டு கட்டாமல் கவாத்து செஞ்சு விட்ட மல்லிகை செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மல்லிகை செடி கவாத்து செஞ்சு விட்டு தோராயமாக 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே கட்டி வந்துருக்கூடிய 2 கட்டுகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே இன்னொரு கட்டு கட்டாமல் இருக்கக்கூடிய கொப்புகள் தான். ஸோ நம்ம கீழே படர்ந்திருந்த எல்லா கொப்புகளையுமே அகற்றிட்டு மேலே கவாத்து செஞ்சு விட்டுட்டோம். ஸோ அப்படி கவாத்து செஞ்சால் கீழேயும் கொப்புகள் தழுக்கும் அண்ட் மேலேயும் கொப்புகள் தழுக்கும். கொப்புகளோட எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கும். ஸோ இது நம்ம 3வது கட்டு கொப்புகள் ஒருங்கிணைச்சி கெட்டாமல் எல்லா கீழே படர்ந்துருக்கக்கூடிய கொடி கொப்புகளையும் அகற்றிய பிறகு கவாத்து செஞ்சு விட்ட செடி. இப்போ அதுவே நம்ம கொடி கொப்புகளாக படர்ந்துருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே ஒருங்கிணைச்சி கட்டி கவாத்து செஞ்சு விட்ட செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது இந்த ப்ளூ கலர் கயிறு கட்டிருக்கு 3வது கட்டு. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக கட்டியிருந்த 2 கட்டுகளும் இருக்கும். ஸோ இது 2வது கட்டு. அண்ட் இதுக்கு கீழே இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கட்டியிருந்த கட்டு. அதாவது சரியாக நம்ம 2வது கட்டியிருக்க கட்டுக்கு கீழே ஒரு ஜான் உயரம் தள்ளி, அதாவது கீழே முதல் கட்டு இருக்கும். ஸோ இந்த 2 கட்டுமே கொப்புகளை ஒருங்கிணைச்சி கட்டியிருந்த கட்டு. ஸோ அது மேண்டேட்ரி. ஸோ இதுக்கு 3வது கட்டு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே படர்ந்திருந்த எல்லா கொப்புகளையும் ஒருங்கிணைச்சி மேலே இருக்க கொப்புகள் கூட சேர்த்து சுற்றி கட்டியிருக்கோம். ஸோ இப்படி கட்டும்போது ஒட்டுமொத்தமாக செடியோட அகலம் விரிவடையும். அதாவது நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு அடி சுற்றளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 1.5 அடி சுற்றளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1.5 அடி சுற்றளவுக்கு கூடுதலாக கீழே படர்ந்திருக்கக்கூடிய எல்லா கொப்புகளும் சேர்றதுனால கவாத்து செஞ்ச பிறகு வரக்கூடிய பூக்களோட அளவு ஆரம்பத்துலேருந்தே கூடுதலாக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிறோம். இப்போ நம்ம 3வது கட்டு கட்டாத மல்லிகை செடியை பற்றி பார்க்கலாம். அதாவது கெட்டாமல் கவாத்து செஞ்ச மல்லிகை செடி. ஸோ இதில் 2 கட்டுகள் தான் இருக்குது. ஆனால் இதை கவாத்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியை சுற்றிலும் குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 கொப்புகளாவது தரையில் படர்ந்துருக்கும். ஸோ அந்த எல்லா கொப்புகளையுமே நம்ம கீழேருந்து அகற்றிட்டோம். ஸோ அதில் தான் கீழே தளர்த்தக்கூடிய எல்லா கொப்புகளுமே. அண்ட் அதை நம்ம கெட்டாததுனால ஆல்ரெடி செடிக்கு மேலே இருந்த எல்லா கொப்புகளுமே நம்ம திருப்பி கவாத்து செஞ்சு விட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி கவாத்து செஞ்சதுக்கு இரு கொப்புகள் இல்லைனா ஒரு 10-20 கொப்புகள் மேலே கூட இருக்கும். இருந்தாலும் கூட இந்த மாதிரி 3வது கட்டு கட்டியிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் இருக்க அளவுக்கு கொப்புகளோட எண்ணிக்கைகள் கூட இருக்காது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம 3வது கட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா கொடி கொப்புகளுமே சேர்த்து கட்டியிருக்கோம். அதுதான் இந்த செடியில் சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளுமே. ஸோ இப்போ நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு அந்த கொடி கொப்புகள்லேயும் அதிகமான கொப்புகள் துளி வச்சுருக்கு. அண்ட் ஆல்ரெடி கட்டியிருந்த 2 கட்டுகளுக்குள்ளே இருந்த எல்லா கொப்புகளையுமே துளி வச்சுருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 3வது கட்டு கட்டி சுற்றி இருக்கக்கூடிய படர்ந்த எல்லா கொப்புகளையும் ஒருங்கிணைச்சி கட்டி நம்ம கவாத்து செய்யும்போது கொப்புகளோட எண்ணிக்கைகள் மொத்தமாக அதிகரிக்குது. இதை நம்ம இன்னும் தெளிவான உதாரணத்தோட சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 2 கட்டுகளுக்குள்ளே ஒரு 40 கொப்புகள் தோராயமாக இருந்திருக்கும் அப்படின்னா, இதுவே சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா கொடி கொப்புகளையும் சேர்த்து கட்டும்போது அந்த கொடி கொப்புகள் மட்டுமே இன்னொரு 40 கொப்புகள் இருக்கும். ஸோ நார்மலாக அந்த 40 கொப்புகளை மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கொப்புகளை கவாத்து செய்யாமல் இந்த கொடி கொப்புகளையும் சேர்த்து ஒருங்கிணைச்சி கட்டி நம்ம கவாத்து செய்யும்போது கொப்புகளோட எண்ணிக்கை அப்படியே டபுள் ஆகுது. ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம 3வது கட்டு ஒருங்கிணைச்சி கட்டி செடி கவாத்து செய்கிற மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி, அதாவது பெனிஃபிட்ஸ்னால் பூக்களோட அளவு தான். ஸோ இப்போ இந்த பூக்களோட அளவை பற்றி பார்த்துடலாம். நம்ம 5 அடி இடைவெளி விட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம 3வது கட்டு இப்போ தான் கட்டியிருந்திருக்கோம். ஸோ இன்னுமே 4வது கட்டு கட்டும்போது செடி ரொம்பவே விரியும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் கட்டும்போது இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஆனால் 4வது கட்டு பெரும்பாலும் 6க்கு 6 அடி 7க்கு 7 அடி வச்சுருக்கவங்களுக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும் செடியை விரித்து கட்டுறதுக்கு. ஸோ நம்ம கட்டும்போது நம்ம டெமோ வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ பூக்களோட அளவுன்னு பார்க்கும்போது 2 கட்டுகளோட கவாத்து செஞ்சிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கும் 3வது கட்டு அதிகமான கொப்புகளை ஒருங்கிணைச்சி கட்டி கவாத்து செஞ்ச மல்லிகை செடிகளுக்கும் கம்பேர் பண்ணும்போது 2 கட்டுகள் கட்டியிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் வரக்கூடிய முதல் சுற்று பூக்களோட அளவுக்கு இரட்டிப்பாக 3 கட்டுகள் கட்டியிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் வரும். ஸோ இந்த ரேஷியோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போதுமே ஒவ்வொரு சுற்று பூக்களுக்கு கம்பேர் பண்ணும்போது முதல் சுற்றை விட 2வது சுற்றில் பூக்கள் இரட்டிப்பாக பூக்கும். 3வது சுற்றில் 2வது சுற்று பூக்களோட இரட்டிப்பாக பூக்கும். ஸோ இப்படி ஒரு செடியில் பூக்களோட அளவு ஒவ்வொரு ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கும் கூடுதலாகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வேரியேஷனில் பார்க்கும்போது 2 கட்டுகளோடு இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கும் 3 கட்டுகளோடு இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கும் இந்த 2வது கட்டுகளோடு இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் வரக்கூடிய ஒவ்வொரு சுற்று பூக்களை விட இந்த 3 கட்டுகள் கட்டியிருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு இரட்டிப்பான பூக்கள் வரும்.
இப்போ உதாரணத்துக்கு 2 கட்டுகள் எட்டக்கூடிய மல்லிகை செடிகளில் முதல் சுற்று பூக்களில் 100 பூ பூக்குது அப்படின்னா, இதில் வந்து முதல் சுற்று பூக்களில் 200 பூ பூக்கும். இதுவே 2வது சுற்று பூக்களில் வந்து 200 பூ பூக்குது அப்படின்னா, இதில் வந்து 400 பூ பூக்கும். ஸோ இப்போது இதுவே 3வது சுற்று பூக்கள் வந்து 300 பூ பூக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னா, இதில் வந்து 600 பூ பூக்கும். ஸோ இது வந்து நம்ம உதாரணமாக குறிப்பிட்றோம். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது பூக்களோட அளவு வந்து இரட்டிப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் பார்க்கும்போது கொப்புகளோட எண்ணிக்கை. ஸோ கொப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மகசூலோட அளவு வந்து அதிகரிக்கும். அண்ட் கவாத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளில் பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து இந்த ஃப்ளவர் கம்பேரிசனை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் புதிய வீடியோ போகக்கூடிய சேனலில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.